டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போறது ஜனநாயகன் பராசக்தி 2 திரைப்படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. விஜய் படத்துக்கு போட்டியா இதுவரை அஜித் படம் மட்டும்தான் வரும், வேற யாரும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விஜய் படம் சுனாமி மாதிரி கலெக்ஷனை வாரி குவிக்கும். விஜய் படத்தோட மோதி ஜெயிச்ச படம்னா கேஜிஎஃப் மட்டும்தான். பொதுவா விஜய் படம் தியேட்டருக்கு வருதுனாலே அது ஒரு சுனாமி. அதுக்கு முன்னாடி எந்த படமும் நிற்க முடியாது. இதைத்தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது அஜித் படம் தான் அவருக்கு போட்டியாக ரிலீஸ் ஆனாலும் விஜய் படத்தோட கொஞ்சம் கம்மியாக தான் அது கலெக்ஷன் பண்ணும். இப்போ பராசக்தி போட்டிக்கு வருது. இது எஸ்கே எடுத்த முடிவா இல்லை பராசக்தி படத்தோட தயாரிப்பாளர் எடுத்த முடிவான்னு தெரியல. ஒரே டைம்ல 2 படத்தையும் கொண்டு வராங்க. ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. அடுத்த நாளே 10 பராசக்தி ரிலீஸ் ஆகுது. விஜய் சிவகார்த்திகேயனுக்கு துப்பாக்கி கொடுத்த கதையெல்லாம் உலகம் அறிஞ்சதுதான். ஆனா விஜயை நோக்கி அந்த துப்பாக்கியை திரும்பும்னு விஜயை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. கோலிவுட்ல ஹார்ட் ஆஃப் த டாபிக்கே ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி தான் இன்னைக்கு டாபிக். தமிழ்நாட்டில் ஒரு 1300 ஸ்கிரீன் இருக்கு. இதுல 1100 ஸ்கிரீன்ல தான் புது படம் வெளியாகும். இதுல ஜனநாயகன் மட்டும் ரிலீஸ் ஆனா ஒரு 1100 ஸ்கிரீன்ல பெரிய கலெக்ஷன் எடுத்துடலாம். விஜயோட கடைசி படம் கலெக்ஷன் ரீதியா பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணும். வெற்றி படமா ஆக்கணும்னு விஜய் தரப்புல பெரிய முயற்சியில் இருக்காங்க. இப்ப பராசக்தி அடுத்த நாளே ரிலீஸ் ஆகிறதுனால 500 ஸ்கிரீன்ஸ் தான் கிடைக்கும். கலெக்ஷன் பாதியா குறையும். 1100 ஸ்கிரீன்ல வரக்கூடிய கலெக்ஷன் எவ்வளோ பெரிய கலெக்ஷனா இருக்கும். ஆனா இப்ப பராசக்தி ரிலீஸ் ஆகிறதுனால பாதி கலெக்ஷன் தான் கிடைக்கும். ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் விஜயோட கடைசி படம். ஒரு மாசான பெரிய கலெக்ஷன் எடுக்கணும், ரெக்கார்டு பிரேக்கிங் பண்ணணும். இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு கலெக்ஷனை எந்த தமிழ் படமும் தமிழ் சினிமா நடிகரும் பண்ணலங்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க விஜய் தரப்புல. இப்போ 2 படமா அடுத்தடுத்த நாட்கள்ல வர்றதால பெரிய கலெக்ஷனுக்கு வாய்ப்பு இல்லை. விஜயா எஸ்கேயான்னு பார்த்தா விஜய்க்கு தான் மாஸ் அதிகம். மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை கையில் வச்சிருக்காரு. இப்போ தாவேகா தொண்டர்கள் வேற. 2 படமும் ஒரே நாளில் வர்றதால பராசக்திக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா பராசக்தி 150 கோடி பட்ஜெட் தான். அதனுடைய பிஸ்னஸும் அதோட கலெக்ஷனும் பெரிய பாதிப்பு வராது. 150 கோடி பட்ஜெட்டில் வியாபாரம் பண்ணி 200 கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. ஈஸியாக அதை கலெக்ட் பண்ணும். விஜய் படம் பெரிய பட்ஜெட்டு 350 கோடி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. 350 கோடியை தாண்டி வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 100 கோடி லாபம் வச்சு வித்திருந்தா ஒரு 450 கோடியை ரீச் பண்ணி அதையும் தாண்டி விநியோகஸ்தர்களுக்கு லாபம் கிடைக்கணும். ஒரு 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுனாதான் பிரேக் ஈவனாக ஆகும். இவ்வளோ கலெக்ஷன் எடுக்கணும்னா ஒரு 1000 ஸ்க்ரீன்லையாவது ரிலீஸ் ஆகணும். இப்போ அது நடக்காது. 500 ஸ்க்ரீன் தான் கிடைக்கும். 2 வாரமாவது ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடணும். கலெக்ஷன் ஓடுனாதான் கலெக்ஷன் எடுக்க முடியும். 1000 ஸ்க்ரீன்ல ரிலீஸ் பண்ணுனா 5 நாள் 1 வாரத்திலேயே பெரிய கலெக்ஷன் எடுத்து ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்கலாம். 500 குறைஞ்சதால ஒரு 15-20 நாள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக படம் தியேட்டரில் ஓடணும். அதுக்கு படம் சூப்பர் படமாக நல்லா இருக்கணும். ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் குடும்பத்தோடு திரண்டு வந்தாதான் படம் வெற்றி படமாக அமையும். 2 படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆகிறதால பாதிப்பு பராசக்தி கிடையாது, ஜனநாயகனுக்கு தான். 2 படமுமே வெற்றி அடையணும். ஏன்னா ஜனநாயகன் பாலையா நடித்த தெலுங்கு படத்தோட ரீமேக்னு சொல்கிறாங்க. அதாவது பகவான் கேசரி அப்படின்னு ஒரு படம் தெலுங்குல பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த கதையை தமிழுக்கு தகுந்த மாதிரி மாற்றி ஹெச் வினோத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் நடித்த சுமாரான படமே 400 கோடியை தாண்டி கலெக்ஷன் பண்ணும். அதுவும் படம் நல்லா இருந்தால் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணும். அதே மாதிரி பராசக்தி சுதா கொங்கரா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுப்பாங்க. ஆரம்பத்தில் சூர்யா இந்த கதையில் புறநானூறுங்கிற பேரில்
நடிக்கிறதா இருந்தது. இந்த கதையில் சூர்யா தலையிட்டு பெரிய கரெக்ஷன்லாம் சொன்னதால் சூர்யாவே வேணாம்ட்டு வெளியில் வந்து தனுஷ் நடிக்கிறதா இருந்தது. தனுஷுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு டேட்ஸ் இல்லைங்கிறதால அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாதுன்னு எஸ்கேவை வச்சு இந்த பராசக்தி படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஜெயம் ரவி வில்லனா பண்ணுறாரு. ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. அதர்வா இருக்காரு. தெலுங்குலேருந்து கதாநாயகி ஸ்ரீலீலா பண்ணுறாங்க. அவங்களோட முதல் தமிழ் படம். அவங்க நல்ல மிகப்பெரிய டான்ஸரு. அவங்களுக்குன்னு ஸ்ரீலீலாவுக்குன்னு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது. அதனால் பராசக்தி படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி இந்த படத்தோட கதைக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. இதில் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப உருக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பராசக்தி படக்குழுவும் தயாரிப்பு தரப்பும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும்னு. விஜயை பொறுத்தவரை அவரோட ரசிகர்களுக்கு தேவையான மாசு, அவர் சிரித்தாலே போதும். அதை தாண்டி பாட்டு, ஃபைட்டு, விஜயோட லுக்கு, அதுக்கு மேலே பாலையா நடித்த வெற்றி படம். அதனால் ஜனநாயகன் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணும். இந்த நெருக்கடிக்கு விஜய்க்கு காரணமே விஜய் ஈரோட்டில் பேசிய பேச்சு தான். ஆளும் திமுக தரப்பு பதிலடி கொடுக்காம இருப்பாங்களா? விஜய் வெர்சஸ் எஸ்கே மோதல்ங்கிறது கிடையாது. இது விஜய் திமுக மோதல் தான். பராசக்தி திரைப்படத்தை பயன்படுத்திக்கிறாங்க. திமுக பராசக்தியோட தயாரிப்பாளர் திமுக ஆளுந்தரப்போட நெருக்கமாக இருக்கிறவர். எஸ்கே வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. படத்தை வெளியிடுவாங்க விஜய் படத்துக்கு போட்டியாக. விஜய்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுலாம் ஒன்றும் புதுசு கிடையாது. காவலன் ரிலீஸ் ஆன நேரத்துலேயே இதே மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. ரிலீஸ் பண்ணவே முடியாத சூழல்லாம் இருந்திருக்கு. ஒவ்வொரு படத்தையும் விஜய் பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஜனநாயகனுக்கு பிரச்சனை வரும்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தான் ஈரோடு விஜயமங்கலத்தில் தீய சக்தி அப்படி இப்படிலாம் பேசியிருந்தார். இதையெல்லாம் சமாளித்து ஜனநாயகனை வெற்றி படமாக மாற்றுவார். பொங்கல் பண்டிகைக்கு 2 படம் ரிலீஸ் ஆகி 2மே நல்ல படமாக இருந்தால் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தானே. சினிமாவையும் தாண்டி ஜனநாயகன் பராசக்தி ரிலீஸ் ஆகிறதுல ஒரு அரசியல் இருக்குது. விஜய் ஈரோட்டில் பேசின 2 மணி நேரத்திலே இந்த பராசக்தி படத்தை ஜனநாயகனுக்கு போட்டியாக களம் இறக்குவதுன்னு முடிவு பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஜனவரி 23 மங்காத்தா அஜித் நடித்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஜனநாயகன் கலெக்ஷன் எடுக்கவே கூடாதுன்னு உறுதியாக இருக்கு ஆளும் தரப்பு. எல்லோரும் எதிர்பார்த்ததே ஜனநாயகனுக்கு தான் சிக்கல் வரும்னு. அதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, பிரச்சனைகள் வந்தது பராசக்திக்கு தான். விஜய் மலேசியாவில் ஆடியோ ரிலீஸ் பண்ணி உற்சாகமாக இருக்காரு. பராசக்தி சிவகார்த்திகேயன் படம் தான் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு. தடை மேலே தடையாக வந்துகிட்டு இருக்கு பராசக்திக்கு. முதல்ல சென்சார் போர்டில் பிரச்சனை. UA 16+ சர்டிஃபிகேட் தான் கொடுப்போன்னு சொன்னாங்க. இவங்க U சர்டிஃபிகேட் கேட்டு வேணும்னு கேட்க சென்சார் போர்டு அதெல்லாம் தர முடியாதுன்ட்டாங்க. சில காட்சிகளையும் நீக்க சொன்னதாக சொல்கிறாங்க. இவங்க பராசக்தி தரப்பு ரிவ்யூ கமிட்டிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதில் 15 பேர் படம் பார்ப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு சென்சார் போர்டு குழுவிலேயே ஒரு 6 பேர் படம் பார்த்துட்டு இவ்வளோ பிரச்சனை. 15 பேர் பார்த்து கருத்து சொன்னால் என்ன ஆகும்? அதனால் சென்சார் போர்டில் முதல் பிரச்சனையாக வந்திருக்கு. அடுத்ததாக வருண் ராஜேந்திரன் ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. பராசக்தி என்னோட கதை, 2010 இந்த கதையை செம்மொழிங்கிற பேரில் ரிஜிஸ்டர் செஞ்சுருக்கேன். தயாரிப்பாளர் மூலமாக சூர்யா கிட்ட இந்த கதையை கொடுத்தேன். அவர் சுதா கொங்கராவுக்கு கொடுத்து புறநானூறுங்கிற பேரில் படம் எடுக்கிறதா இருந்தது. சில பல காரணங்களால் அந்த படம் ட்ராப் ஆகிட்டு இப்போ பராசக்திங்கிற பேரில் இந்த படம் எடுத்திருக்காங்க. இது என்னோட செம்மொழிங்கிற கதை.
எனக்கான அங்கீகாரம் வேணும், நஷ்டஈடு வேணும், அதுவரை இந்த படத்தை தடை செய்யணும், அதாவது நஷ்டஈடு கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கன்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. இவர் இந்த வருண் ராஜேந்திரன் ஏற்கனவே விஜய் நடிச்ச சர்க்கார் படம் ரிலீஸ் ஆன போது நீதிமன்றம் போய் ஏஆர் முருகதாஸ் மீது வழக்கு போட்டு தீர்ப்பு வர போற கொஞ்ச நேரம் முன்னாடி வெளியில சமாதானம் பேசி நஷ்டஈடு வாங்கினவர் தான் இப்போ பராசக்தி மீது வழக்கு போட்டிருக்காரு.